சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்றோர் நடிச்சிருந்தாங்க. சமூக பிரச்சனையை கையில் எடுத்திருந்த இயக்குனர் ஞானவேல் அதை ரஜினிகாந்தை வச்சு பக்காவாக ஒரு திரைப்படமாக கொடுத்துருந்தாரு. இதனால் மக்கள் மத்தியிலும் நல்ல ரீச் கிடைச்சது. படத்துக்கு கிட்டத்தட்ட 350 கோடிக்கு மேலே வசூல் கிடைச்சி ஒரு நல்ல ரெக்கார்ட் பிரேக்கிங்கை கிரியேட் பண்ணியிருந்தார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் போன்றோர் நடிக்கிறாங்க. மேலும் இந்த படத்தில் முக்கியமான வேடத்தில் அமீர்கான் நடிப்பதா ஒரு சில தகவல் வந்து கொண்டு தான் இருக்குது. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஷங்கரோட இயக்கத்தில், அதுவும் அஜித்குமாரோட சேர்ந்து நடிக்க போகிறாராம். என்ன இந்த விஷயம் உண்மையா இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான ஆளுனா அது 2 பேரை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷங்கர் அவர்கள், இரண்டாவது நம்ம அஜித் சார் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இவங்க 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். அதை தொடர்ந்து மூன்றாவதாக ஒருத்தரை பிடிக்குன்னா அது KS ரவிக்குமார். KS ரவிக்குமார் இயக்கத்தில் நிறைய படங்களில் நடித்தார். அதே போல் ஷங்கரோட இயக்கத்திலையும் ஒரு 3-4 படங்களில் நடித்தார். கடைசியாக ஷங்கரோட இயக்கத்தில் அவர் நடித்த திரைப்படம் 2.0. இந்த படம் சயின்டிஃபிக் ரீதியாக வந்த படம். படம் நல்லா இருந்தாலும் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எந்திரன் அளவுக்கு ரீச் இல்லை. அதற்கு காரணம் இந்த படத்தில் குடும்ப சென்டிமெண்ட் இல்லை என்ற காரணம்தான். அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு இப்போ 3.0 எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம். மேலும் சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேவரட் நடிகரான அஜித்குமாரும் இந்த படத்தில் இருக்காராம். அஜித் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய படங்களில் கமிட் ஆகாமல் இருந்துட்டு வராரு. மேலும் அவர் நடிப்பில் வெளியாக போகிற விடாமுயற்சி படம் எப்போது வெளியாகும் என்று இன்னுமே தகவல் தெரியல. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு குட் பேட் அக்லி வெளியாகும் சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். அதாவது ஷங்கர் அவர்கள் 3.0 எடுக்கிறதா திட்டமிட்டிருக்காரு. அதாவது அப்போவே 2.0 லீட் கொடுத்துருப்பாரு. குட்டி மினி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. மினி 2.0 அதுதான் 3.0. அந்த 3.0 கேரக்டரில் மீண்டும் ரஜினி நடிக்க போகிறாரு. அவரோட சேர்ந்து நம்ம அஜித்குமாரும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த படத்தில் நடிக்க போகிறாரு. நம்ம ரஜினியே சொல்லியிருக்காரு, எனக்கு அப்புறம் ஒருத்தர் சூப்பர் ஸ்டார்னா அது அஜித் மட்டும்தான். அவருடைய நடிப்புக்கும் அவருடைய கேரக்டருக்கும் அவருடைய ஸ்டைலுக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா என்னோடய படங்கள் எல்லாமே செட் ஆகும். அதனால் எனக்கு அப்புறம் அவர் தான் சொல்லிட்டு மறைமுகமாக நிறைய இடத்துல எல்லாம் நேர்மொழியாகவே சொல்லியிருக்காரு. அப்படி தான் பில்லா படமும் நடித்தார். ஒருவேளை பாஷா படத்தோட ரீமேக் எடுத்தாலும் அதை அஜித்தை வச்சு தான் எடுப்போம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க ஷங்கர் அவர்கள் நம்ம அஜித்தையும் ரஜினியும் வச்சு ஒரு படம் எடுக்க பிளான் பண்ணியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஷங்கரும் ரஜினியும் அஜித்தும் சேர்ந்தா தமிழ் சினிமாவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு விஷயம் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.